தெய்வத்தால் அகழுதென்னும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம மாவட்ட குமார் அண்ணன், கலீல் பாய், எல்லோருக்கும் வணக்கம். அப்புறம் இங்க உட்கார்ந்துருக்க என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அம்மாக்கள், நண்பர்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது வில்லிவாக்கம் திமுகவோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல ஐநாவரம் திமுகவுடைய மிகப்பெரிய கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதெல்லாம் ஒத்துக்கலாம் அவங்க சொல்ற மாதிரியே. ஆனா கோட்டைன்னு சொல்லி, பெரிய கோட்டைன்னு சொல்லி இப்படி ரோடெல்லாம் ஓட்டையா வச்சுக்கலாமா? இப்படியா ரோடெல்லாம் ஓட்டையா வச்சிருப்பாங்க? ஓட்டு வாங்கி ஜெயிச்சா மட்டும் போதாது எம்எல்ஏ சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி ரங்கநாதன் அண்ணா ஓட்டு போட்டீங்க. அவர் ரியல் எஸ்டேட் டீல் பண்ணி ரவுடி சனம் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, 5 வருஷத்துக்கு முன்னாடி பேராசிரியர் அன்பழகனுடைய பேரை வாரிசு கொண்டு வந்து போட்டீங்க. எம்எல்ஏவுடைய பேரை, மினிஸ்டருடைய பேரை, கலைஞர் குடும்பத்தோடைய மிகப்பெரிய புகழ்பெரிய வட்டத்துல இருந்த ஒரு பெரிய குடும்பம். அதான் ஏதாச்சும் நல்லது செஞ்சாங்களா? நமக்கு ஒன்னும் செய்யல. வீட்டை விட்டே வெளியே வரல. அப்ப எப்ப பார்த்தாலும் ஐநாவரம் தான் திமுக கோட்டை, வில்லிவாக்கத்துல ஐநாவரம் முக்கியம். நானும் ஐநாவரம் ஃபுல்லா நடந்துகிட்டே இருக்கிற 5 நாளா ஏதாச்சும் ஒரு ரோடுல திமுக காரன் வந்து வாழ்ந்து பார்த்தா தெரியும் இங்க என்ன பிரச்சனைன்னு. இங்க பேராசிரியர் அன்பழகனுடைய பேரை வெற்றி இந்த பக்கம் வந்திருப்பாரா? யாராவது வந்திருப்பாங்களா? அப்ப திமுகவோட கோட்டைன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? திமுகவோட கோட்டைன்னா இங்க எல்லாத்துக்கும் மெட்ரோ வாட்டர் கொடுத்திருக்கணும், ரோடு கொடுத்திருக்கணும், ஒவ்வொரு வார்டுலயும் நல்ல மருத்துவமனை கொடுத்திருக்கணும், நல்ல ஸ்கூல் கொடுத்திருக்கணும். கஞ்சி கட்ட முடியுமா? நம்ம ஒரு ரோடு போட விட்டுருவாங்களா? ஆனா கஞ்சா சேல்ஸ் மட்டும் திமுக கவுன்சிலருக்கு தெரியாம நடக்கும். நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க. அதிகாரம் இருக்கே, அதிகாரம் வலிமையானது. இன்றைக்கு எங்களுடைய கொள்கை தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, சூப்பர், தேங்க்யூ, ரொம்ப நன்றி பாப்பா, வணக்கம், தேங்க்யூ. இந்த பாப்பாவை பார்த்து பிறகு வில்லிவாக்கத்துல திமுக ஜெயிக்குன்னு நினைக்கிறாங்க. 5 வயசு குழந்தை பூ தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. இதுல திமுக காரன் எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கறான். நம்ம குழந்தைங்களை வச்சு பிரச்சாரம் பண்றோமா? தம்பிங்களா, குழந்தை வரணும்னா அம்மா வரணும், அம்மா வரணும்னா தங்க வரணும், தங்கச்சி வரணும்னா அப்பா வரணும், அண்ணன் வரணும். குடும்பமே இங்க வருதுடா தம்பிங்களா. இதுதான் டிவிக்கு, இதுதான் தமிழக வெற்றி கழகம். ஒட்டுமொத்த குடும்பமும் ஆதரவர்ஜனால தமிழகத்தினுடைய அண்ணன் யாரெல்லாம் வேட்பாளரை போட்டாரோ வெளியே வந்து, தம்பி விஜய் அண்ணன் ஜெயிச்சிருவாரு, என் புள்ள ஜெயிச்சிரும், ஆதரவர்ஜனா எதுக்கு கவலைப்படாதீங்க, என்ன வந்து எங்க கிட்ட ஒரு 5000 10,000 கொடுப்பாங்க, கவலையே படாதீங்க, அதை வாங்கி வச்சு சாமி போட்டோல வச்சுக்கிட்டு எங்க குத்தணுமோ நாங்க குத்துவோன்னு எனக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க இங்க இருக்காங்க அம்மாக்கள்லாம். அப்ப ஐநாவர கோட்டைன்னு சொல்லக்கூடிய திமுகவுடைய பிரதிநிதி யாரு? நம்மளுடைய அண்ணா நகர்ல இருந்து ஒரு தூரத்துல இருந்து இங்க இம்போர்ட் பண்ணி ஒரு குழந்தைய போட்டிருக்காங்களே, நம்ம அமுல் பேபி. அந்த வேட்பாளர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த குழந்தைய பாருங்க, நல்ல அமுல் பேபி மாதிரி பவுடர் அடிச்சுட்டு கொஞ்சம் வாயில லாலிபப் வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் அந்த குழந்தைக்கு. வேற ஒண்ணுமே தெரியாது. நம்மெல்லாம் அரசியல் வந்து எவ்வளவு அடிப்பட்டு எவ்வளவு மிதி வாங்கி கீழே இருந்து அம்மாவுடைய இழப்ப பார்த்து சத்துணவு சாப்பிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு தமிழ் வழியில படிச்சு ரோட்ல இருந்து மெரிட்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சேன் நானு. யாரும் என்ன படிக்க வைக்கல. ஆதவர் நான் படிச்சது மெரிட்ரா. என்னை பத்தி என்ன வேணா திட்டுவீங்க. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல படிச்சது பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சது மெரிட்ல படிச்ச. நீயே உங்க அப்பா எம்எல்ஏ கோட்டால படிச்சுட்டு வந்து எம்எல்ஏ கோட்டால வந்து நின்றுகிட்டு இருக்க.
சோ திமுகவுடைய எம்எல்ஏ கேண்டிடேட் யாரு? அண்ணா நகருடைய எம்எல்ஏ மோகனுடைய புள்ள. இதுக்கு முன்னாடி யாரு எம்எல்ஏ? பேராசிரியர் அமைச்சர் அன்பழகன் ஐயாவுடைய பேரன். இந்த எம்எல்ஏவுடைய பேரை, அமைச்சருடைய பெயர்லாம் நமக்குள்ள நல்லது செய்வோம்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஜெயிச்சதோட காணா போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். ஒரு குடும்பத்துக்குள்ள போய் 5000 ரூபாய் ஓட்டு கொடுத்தா அந்த அம்மா விலைக்கு வாங்கிடலாம், தங்கச்சியை விலைக்கு வாங்கிடலாம், அக்காவை விலைக்கு வாங்கிடலாம், எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும்? ரோடு போட வேண்டாம். இங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம ஸ்ட்ரீட் லைட்ல எங்கேயுமே தெரு விளக்கே இருக்காது. இதையெல்லாம் கேட்கறதுக்கு நாதி கூட இருக்காது. அப்ப ஐநாவரம் மக்களே, என்னுடைய குடும்ப உறவுகளே, வில்லிவாக்கம் உறவுகளே, ஏன் தமிழ்நாட்டிற்குள்ள என்னுடைய தாய்மார்களே, நான் கேட்டுக்கிறேன். திமுகக்கு இருக்கிற ஒரே ஒரு செல்வாக்கு அனுபவம் என்னன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் 22ஆம் தேதி நைட்டை லைட் ஆஃப் பண்ணிட்டு திருட்டு பசங்க வந்து உங்ககிட்ட 5000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. இதுதான் அவங்களுடைய அனுபவம். அவங்களோட அனுபவம் என்னன்னா, திருடர்கள் கூட்டம் எங்கேயாச்சும் மக்கள் திருடி 22ஆம் தேதி நைட் லைட் ஆஃப் பண்ணி உங்க வீட்டுல வந்து தெரியாம கொடுத்துட்டு ஓடிடுவாங்க. நம்மளும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தோம். இன்னுமேட்டு திருடர்கள் கூட்டம் 22ஆம் தேதி நைட்டு வருவாங்க. பரவாயில்ல, நம்ம காசு தான் அது, வாங்கி வச்சுக்கோங்க, கோயில் குளத்துக்கு யூஸ் ஆகும். என்ன திருட்டு பசங்க நம்ம என்னவோ நம்ம பாத்துக்கலாம். ஆனா ஓட்டு போறது எதுக்காக இருக்கணும்? நம்மளுடைய பெண்ணுடைய பாதுகாப்புக்காக இருக்கணும். முதல் தெருவிலுக்கு இல்ல. நான் உங்களுடைய உங்க அம்மாக்களுடைய உங்களுடைய குடும்பத்தோடைய சப்போர்ட்டோட வெற்றி பெற்ற பிறகு இந்த வில்லிவாக்கம்ல தமிழகத்துல கஞ்சா சேல்ஸே இருக்காது. எவெல்லாம் கஞ்சா வைக்கிறானோ, எனக்கு உங்களை பத்தி தெரியும், என்னோட கோவத்தை பத்தி தெரியும். என்னுடைய கோவம் எல்லாம் நியாயமான கோவம். 12ஆம் கிளாஸ்ல என் தங்கையே கற்பழிச்சு கொன்ன பிறகு நான் ஓப்பனா சொன்னேன், முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்? நான் ஒருமையில பேசுறதுக்காக சொல்லல. ஒரு குழந்தை 12ஆம் கிளாஸ் குழந்தை கற்பழிக்கப்பட்டு கொலை செஞ்சா நம்ம போய் ஓடி போய் உக்காருவோமா இல்லையா? முதலமைச்சர், துணை முதலமைச்சரா இருக்க உதயநிதி இவங்கெல்லாம் போய் தூத்துக்குடியில அந்த வீட்டுல போய் உக்காந்து என்னம்மா ஆச்சுன்னு கேட்டாங்களா? சரி, இன்னுமேட்டு அந்த மாதிரி தப்பே நடக்க கூடாதுன்னு ஏதாச்சும் போய் பேசினாங்களா? எதுவுமே பேசல. உடனே டைவர்ட் பண்ணிட்டு ஆதவர்ஜன் அதை சொல்லிட்டாரு, இதை சொல்லிட்டாருன்னு பொய்யா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த ஆட்சி எப்படி இருந்துச்சு? உண்மையிலே முட்டாள்தனமா தான் இருந்துச்சு. அறிவுபூர்வமான ஆட்சியா இருந்துச்சு. அப்ப மக்களுடைய பிரச்சனையை இங்க பேசவே மாட்டாங்க. பேசுறவங்கள பயப்படுத்துவாங்க, மிரட்டுவாங்க. எங்க அண்ணன் தலைவர் மிரட்டவும் முடியாது, பயன்படுத்தவும் முடியாது. உங்களை மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துதான் கட்சியவே அவர் ஆரம்பிச்சார். நீங்க என்னென்னலாம் செஞ்சீங்க, எம்ஜிஆருக்கு என்னெல்லாம் செஞ்சீங்க, புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதாக்கு என்னெல்லாம் செஞ்சீங்க, சட்டசபை போது சேலையை கிழிச்ச குடும்பம் இந்த கலைஞர் குடும்பம். என்ன பெண்களை மதிக்காத ஒரு குடும்பம். அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் வந்தாரு. வந்து இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்களே, ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? 26 கட்சி கூட்டணியை ஸ்டாலின் சார் உருவாக்கிட்டாரு, அது சைன் முடிச்சுட்டு வெளியே வரும்போது முடிச்சிட்டேன்னு ஸ்டைல வர சொல்லிட்டு இருந்தாரு. அப்படின்னா நான் திமுகவை முடிச்சிட்டேன், இப்படிதான் அவருடைய ஸ்டைலு. கலைஞர் அண்ணா உருவாக்கின கட்சி, கலைஞர் வந்து ஆளுமை செய்த கட்சி, மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடைசியா திமுகவை முடிச்சிட்டாரு. இதுதான் அவருடைய ஸ்டைலு. ஏன் அப்படி? அவருக்கு ஆளுமையும் இல்ல, அவருக்கு ஆட்சி அதிகாரமும் இல்ல. அம்மா ஜெயலலிதாவுக்கு அப்புறம், கலைஞருக்கு அப்புறம் ஒரு நல்ல தலைவர் கிடைப்பாரான்னு பார்த்தாங்க, தலைவர் கிடைக்கல. ஆனா நல்ல நிர்வாகி கிடைப்பாரான்னு தேடினாங்க. இபிஎஸ் அவர்கள் நிர்வாகி எல்லாம் தோத்துட்டாரு. அடுத்தது கண்ணுக்கு தெரிஞ்சது ஒருத்தர் தான், மு.க. ஸ்டாலின். 50 வருஷ அனுபவம். நான் முதலமைச்சர், துணை முதலமைச்சரா இருந்தாரு, மேயரா இருந்தாரு, எம்எல்ஏ இருந்தாரு. சரி, இவர் நல்லது செய்வாருன்னு நினைச்சாங்க. ஆனா நல்லது செஞ்சாரு? அவரு என்ன பண்ணாரு? ஜெயிச்ச உடனே 12 மாசத்துல தான் பிள்ளைய தூக்கிட்டு அமைச்சரா போட்டாரு. 15 மாசத்துல டெப்டி சிஎம் ஆக்குனாரு. மர்மனை தூக்கி எல்லா டிபார்ட்மெண்ட் கரப்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கரப்ஷனை தவிர, ஊழலை தவிர எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சர் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்ப கரெக்டா இத பார்த்துதான் தமிழக மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் நம்ம தலைவர் தமிழக வெற்றி கழக கட்சியை ஆரம்பிச்சார். வேற என்ன நோக்கம்? அவருக்கு எல்லாமே இருக்கு, எதுக்கு இவ்வளவு சண்டை போன எல்லாருக்கூடையும்? அப்படி ஆரம்பிச்ச பிறகு என்னெல்லாம் அவரை பண்ணாங்க பாத்தீங்களா? ஒரு ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டும், போலீஸ், காவல்துறையும், ஐஏஎஸ் ஆபீசர் அவருக்கு எதிராக ஒர்க் பண்ணாங்க. முன்னாடி நம்ம பிரச்சாரத்துக்கு
45 நாள் ஆக்குவாங்க பர்மிஷன் கொடுக்கறதுக்கு, எஸ்ஓபின்னு போட்டு. ஆனா இன்னைக்கு அர்ச்சனா பட்நாயக் மேடம் ஒரு நேர்மையான தேர்தல் அதிகாரி வந்த பிறகு 48 மணி நேரத்துல பர்மிஷன் கிடைக்குது. அதே காவல்துறை தானே, அதே போலீஸ் தானே, அதே எஸ்பி தானே, இப்ப மட்டும் எப்படி பர்மிஷன் கிடைக்குது? இப்ப தெரிஞ்ச அரசியல் மு.க. ஸ்டாலின் குடும்பம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு என்ன பண்ணாங்க? டிஜிபியை தூக்குனாங்க, ஹோம் செக்ரட்டரியை தூக்குனாங்க, சென்னை சிட்டி கமிஷனர் தூக்கிட்டாங்க, இன்டெலிஜென்ஸ் ஆபீசரை தூக்குனாங்க. சென்னையில இருக்க ஆபீசர் தூக்குனோன்னு அந்தந்த ஊர்ல இருக்க எஸ்பிகள் அவங்க ஒழுங்கா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவுதான் அரசியல், இவ்வளவுதான் நிர்வாகம். அர்ச்சனா பட்நாயக் மேடம்க்கு தெரிஞ்ச நிர்வாகம் 50 வருஷமா அனுபவத்தில் இருந்த மு.க. ஸ்டாலினுக்கு தெரியலையே. என்னடா உங்க அனுபவம்? உங்க அனுபவத்தை வச்சு என்ன பண்றது? பெண் பாதுகாப்பை உருவாக்குனீங்களா? என்ன உருவாக்குனீங்க? நம்ம அக்கா சொல்றாங்க, இஸ்லாமிய சகோதரி அக்கா சொல்றாங்க, ஒன்னும் உருவாக்கல. கேட்டா பெண் பாதுகாப்பை உருவாக்குறாங்களாம். அப்ப எதுவுமே செய்யாம 11 லட்சம் கோடி லோன் ஆக்கிட்டாங்க. இபிஎஸ் டைம்ல 4 லட்சம் கோடி ரூபாய் லோன் இருந்துச்சு, இப்ப 11 லட்சம் கோடி. பொருளாதாரமும் தெரியல. சரி, அது விடுங்க. 2021 முதலமைச்சர் வரதுக்கு முன்னாடி எதிர்கட்சி என்ன சொன்னாரு? இபிஎஸ் ஆட்சியில அதிகமா இருக்கு. அப்ப 25,000 அதிமுக இருக்கும்பொழுது இப்ப 60,000 கோடி சேல்ஸ். என்னது? 60,000 கோடி டாஸ்மாக் சேல்ஸ். அப்ப அந்த அளவிற்கு சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு? குடியை குடுத்து 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 சேல்ஸ் அதிகப்படுத்திருக்காங்க கவர்மெண்ட். நீங்க கவர்மெண்ட்டுக்கு போச்சான்னு நினைப்பீங்க. இந்த உண்மையை பதிவு பண்றேன், மீடியாலாம் இருக்கு, நல்லா கேட்டுக்கோங்க தம்பிங்களா. இந்த சேல்ஸ் 25,000 கோடி 60,000 கோடி ஏன் தெரியுமா ஆச்சு? டாஸ்மார்க் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தானே விக்குது. அந்த டாஸ்மார்க் வரக்கூடிய எல்லா பாட்டில இருந்து எங்க இருந்து வருதுன்னா ஒரு 6 ஃபேக்டரியில இருந்து வருது. அந்த 6 ஃபேக்டரி யாருது? ஒரு ஃபேக்டரி யாருது தெரியுமா? திமுக கட்சியுடைய பொருளாளர் இருக்காரு திரு பாலு அவர்களுடைய சாராய ஃபேக்டரி. திமுகவுடைய அமைச்சரா இருக்கிறாரு, இண்டஸ்ட்ரி அமைச்சர், அவர் புள்ள தஞ்சாவூர்ல, அவர் பேர் நம்ம மறந்து போகுது, அவனுக்கு ஞாபகம் இல்ல. சரி, திரு பாலு அவர்களுடைய புள்ள, அவருடைய ஃபேக்டரி. ஒரு அமைச்சர் சாராய ஃபேக்டரியை நடத்தலாமா? மக்கள் நீங்க கேளுங்க, இந்த நியாயத்தை கேளுங்க. அந்த சாராய ஃபேக்டரியில இருந்து ஆர்டர் போய் வாங்கி டாஸ்மார்க்ல விற்கலாமா? இது அதிகார மீறல் இல்லையா? அதுக்கப்புறம் ஜெகத் ரட்சகன் தெரியுங்களா, முன்னாள் அமைச்சர், ஒரு எம்பி இருப்பாரு திமுகல, வாய திறந்தா திருவாசகம் பேசுவாரு, ஏதோ புராணம் பேசுவாரு. ஆனா கிட்டத்தட்ட 3 ஃபேக்டரி வச்சிருக்காரு, சாராய ஃபேக்டரி. இது மக்களுக்கு தெரியுமா? இந்த ஃபேக்டரியில இருந்தா சாராயங்கள் எல்லாம் மக்கள் கிட்ட டாஸ்மார்க்ல போகுது. இந்த 6 ஃபேக்டரிக்காக தெரிஞ்சே திமுக தெரிஞ்ச அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களும் பொருளாளரும் வச்சிட்டு இருக்க ஃபேக்டரி கண்ணு முன்னாடி தெரிஞ்சு மித்த கம்பெனி எல்லாம் இவங்க பினாமி ஃபேக்டரி. இந்த ஃபேக்டரியில இருந்தா ஒட்டுமொத்தமா டாஸ்மார்க் சேல்ஸ் ஆகுது. அதனாலதான் திமுகவுடைய மு.க. ஸ்டாலின் அவர், இது பத்திரிகையாளர்கள் போய் கேளுங்க அவர்கிட்ட. நீங்க தானே 2020 21 எதிர்கட்சியா இருக்கும் போது டாஸ்மார்க்கோடைய வருவாயை குறைக்கணும், டாஸ்மார்க் வருவாயை மக்களுக்கு எதிராக இருக்கு, பெண்களுக்கு எதிராக இருக்கு, பெண் குற்றங்களுக்கு எதிராக டாஸ்மார்க்குடைய சாராய வருமானம் தான், நீங்க டாஸ்மார்க்கை குறைக்கணும் சொன்னது யாரு? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் குடும்பம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2020 அவரு தன்னுடைய மகன் உதயநிதி பக்கத்துல ஒரு மனைவி போர்டு அடிச்சுக்கிட்டு சாராயத்தை ஒழிக்கணும், டாஸ்மார்க்கை ஒழிக்கணும் போர்டு பிடிச்சு நின்னாங்களா இல்லையா? மக்களை கேளுங்க, இன்னைக்கு கேளுங்க, இதுதான் நேரம், இந்த 5 நாள்ல கேளுங்க. ஏன் கேட்கணும்னா, இன்னைக்கு நம்மளுடைய தங்கை கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுறதுக்கான காரணம் ஒரு சாராயம், ஒரு கஞ்சா. ஒரு இளைஞன் கஞ்சா அடிச்சுட்டு சாராயம் குடிச்சிட்டு தன்னுடைய உணர்வை மறக்கும் பொழுது அவன் கண்ணுல படுற பெண்களை தவறான நோக்கத்துல பாக்குறான், தவறான நோக்கத்துல தொடுறான், பாலியல் பலாத்காரம் ஆகுது, கொலையாவது. அப்ப பெண்களுடைய பாதுகாப்புக்கான பிரச்சனை எங்க வருதுன்னா, இந்த திமுக காரங்களால உருவாக்கப்பட்ட கஞ்சா சேல்ஸ், ட்ரக்ஸ் சேல்ஸ், அதுக்கப்புறம் சாராயத்துடைய விற்பனை அதிகமானது. இந்நேரம் 25,000 கோடி சேல்ஸ் இந்நேரம் குறைச்சிருக்கணும்ல. எப்படி 60,000 கோடி ரூபாய் சேல்ஸ் ஆச்சு? 3 மடங்கு உயர்ந்திருக்கு. அந்த 3 மடங்கு கவர்மெண்ட்டுக்கு போதுன்னு பொய் சொல்றாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி 6 நிறுவனம் இருக்கு. அதுல 4 நிறுவனங்கள் பினாமி நிறுவனங்கள் திமுக குடும்பத்தோடது. திரு சபரேஷனும் உதயநிதி அவர்களும் நடத்திட்டு இருக்காங்க.
கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது உதயநிதி அவர்களும் சபரீஷன் அவர்களும் ஒரு டிஷர்ட் போட்டிருப்பாங்க, சென்னை கிங்ஸ் பார்த்திருப்பீங்க. அதுல SNJன்னு ஒரு நிறுவனம் இருக்கணும். அந்த நிறுவனம் முதற்கொண்டு ஒரு பினாமி நிறுவனம் தான் அந்த குடும்பத்தோடது. அப்ப இந்த சாராய சேல்ஸை மக்களுடைய உயிரையும் அடமான வச்சு பணம் மட்டுமே பிரதானமா இந்த திமுக குடும்பம் சாராயத்தோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதனாலதான் இன்னைக்கு 60,000 கோடி சேல்ஸ். 60,000 கோடி சேல்ஸ்னா என்ன, விற்பனைனா என்ன? எத்தனை ஆண்கள் இந்த சாராயத்தை குடிச்சு 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 வீட்டுக்கு வரும் பொழுது தன்னுடைய மனைவிகளையும் தன்னுடைய தங்கைகளையும் தன்னுடைய அம்மாக்களையும் அடிக்கக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இதுதான் குடும்ப வன்முறைன்னு சொல்லுவோம், டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லுவோம். இது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இதை கூட சரி செய்ய முடியாத ஒரு அனுபவசாலி நம்மளை பார்த்து அனுபவசாலியான்னு கேட்கிறாங்க. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 50 வருஷ அனுபவம் இருந்து என்ன பிரயோஜனம்? நல்ல உள்ளமும் நேர்மையும் இல்லாத ஒருத்தருக்கு அனுபவம் இருந்த என்ன பிரயோஜனம் கேட்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு அனுபவம் கிடையாது, பூத் லெவலில் இருக்கவங்க அனுபவம் கிடையாது. ஆனால் ஒன்னே ஒண்ணு பதிவு பண்றேன், திமுக இருக்கக்கூடிய அனுபவசாலியா இருக்கக்கூடிய பூத் லெவலில் இருக்கவங்க, கவுன்சிலரா இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எம்எல்ஏ இருக்கிறவங்க, மினிஸ்டரா இருக்கிறவங்க, ஏன் முதலமைச்சரா இருக்கிறவங்க, துணை முதலமைச்சரா இருக்கவங்க நேர்மையான ஆட்சியை மக்களுக்காக உருவாக்கி இருக்காங்களா? ஊழல் இல்லாம உருவாக்கி இருக்காங்களா? ஒரு அனுபவம் எதுக்கு யூஸ் ஆகணும்? நேர்மையான ஆட்சி கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகணும். மனசுல நேர்மை இருந்தாதான் நல்ல ஆட்சி உருவாக்க முடியும். நேர்மை இல்லாத பொழுது அந்த அனுபவம் எதுக்கு யூஸ் ஆகும்? உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்க இருக்க கவுன்சிலர் என்ன பண்றாரு, இந்த வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐநாவரத்தில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் பேர் என்ன? இப்பதான் அண்ணா சொன்னாரு, வாசு. வாசுக்கு கவுன்சிலருக்கு முன்னாடி ரோட்ல போறதுக்கு ஒரு சைக்கிள் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த வாசுக்கு ஐநாவரத்துல ரவுடிசத்தை உருவாக்கிக்கிட்டு 14 வீடு இருக்கு. 14 வீடு வச்சுக்கிட்டு நமக்கு இந்த ஏரியா ஃபுல்லா பட்டா இல்ல கிடையாதா? பட்டா 50 வருஷமா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா ஆட்சி வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? பட்டா கொடுக்கப்படும், ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சத்யா நகர்ல பட்டா கொடுக்கப்படும் சொல்லி வீடெல்லாம் இடிச்சு முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு இதே மாதிரி எதிர்காலத்தில் யாருக்கெல்லாம் பட்டா இல்லையோ வீடு இடிச்சிருவாங்க. இப்ப பாருங்க, அழகா இருக்குல்ல எங்க வீடு, ஒரு நாள் இடிச்சிருவாங்க. அப்ப இந்த திமுக ஆட்சிக்கு என்ன பண்ணுவாங்க? வளர்ச்சின்னு சொல்லிட்டு பிரைவேட் கொடுத்துட்டு இந்த இடத்த பட்டா இல்லாதவங்களுக்கு இடிச்சிருவோம், கோர்ட் ஆர்டர்னு பொய்யா சொல்லுவாங்க. ஆனா பட்டா இல்லாத இடத்துல எல்லாம் இந்த வாசு மாதிரி இருக்கிறவங்க, அப்புறம் இன்னொருத்தர் இருப்பாரு, என்னன்னா ஜெயினா, கூப்பி ஜெயினா, ஓகே, இந்த கூபி ஜெயின், இவங்க எல்லாம் 15 வீடு வச்சிருக்காங்க. இவங்கள மாதிரி ஆளுங்க எங்கெல்லாம் புறம்போக்குல இருக்கோ அங்க பட்டாவை உருவாக்கி அவங்க லேண்டாவே மாத்திருக்காங்க. ஐநாவரம் ஃபுல்லா இந்த 2 பேரை வச்சுக்கிட்டு அண்ணா நகர்ல இருந்து வந்த நம்ம அமுல் பேபி அந்த வேட்பாளர் கார்த்திக் இருக்காரு, இந்த 2 பேரை வச்சுதான் ஆபரேட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஆபரேட் பண்றாரு? அங்க இருந்து சபரீஷன் இந்த தொகுதியில யார் நிக்கிறாங்கன்னா மு.க. ஸ்டாலினுடைய மருமகன் தான் டெக்னிக்கலா நிக்கிறாரு. அவருடைய பினாமி கார்த்திக் தான் வந்திருக்காரு. இங்க ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்து விட்டுட்டாரு. ஓகே, எவ்வளவு ஓட்டு? 1,69,000 ஓட்டா? ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருவோம், இறக்கு ஒரு 150 கோடி இறக்கு, காசு கொடுத்துட்டா நம்ம ஜெயிச்சிருவோம். இதை தவிர என்ன தகுதி இருக்கு இந்த கார்த்திங்கிற ஒரு எம்எல்ஏக்கு திமுக? நீங்களே சொல்லுங்க. எங்கேயாச்சும் வாழ்க்கையில கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை வச்சு நான் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க பார்த்தாலும் இந்த ஆட்சியில் செய்யக்கூடிய தவறுகளுக்கு குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என்னையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகுது, அரெஸ்ட் பண்ண போகுது, அரெஸ்ட் பண்ண போது சொல்லிட்டே இருப்பாங்க. நானும் அரெஸ்ட் பண்ணுங்கடா, அரெஸ்ட் பண்ணுங்கடான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன, எனக்கு எந்த பயமும் கிடையாது. என்னை வில்லிவாக்கம் தொகுதியில் நீங்கள் வேட்பாளர் எம்எல்ஏவா உங்க அன்போட தேர்ந்தெடுக்கும் பொழுது உறுதியா சொல்றேன், என் தங்க மேல எவங்க யாரு கை வைக்கிறாங்களோ அவங்க இந்த தொகுதியில கூட நுழைய முடியாது. சொல்றேன், கஞ்சா சேல்ஸ் பண்ற தூக்குவேன், அங்கேயே தூக்குவேன். யார் யாரெல்லாம் போலீஸ் தூக்குறாங்களோ இல்லையோ எங்க இளைஞர் படை வச்சு நான் தூக்கிட்டே இருப்பேன், மார்க் பண்ணி தூக்குவேன். ஒரு ரவுடி வில்லிவாக்கத்தில் நுழையவே முடியாது. கிளீன் பண்ணுவேன், வில்லிவாக்கத்துல கிளீன் பண்ணுவேன். என் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை கை வச்சா மெட்ரோ வாட்டர் வரலன்னு நினைச்சுக்கோங்க, என் குடும்பத்துக்கு நேரா போய் என்ன பண்ணுவேன்னா, நம்ம அண்ணன் முதலமைச்சர் தான், நமக்கு பிரச்சனையே கிடையாது. அண்ணன் கிட்ட, அண்ணன் வில்லிவாக்கத்துல தண்ணி பிரச்சனை இல்ல, ஒட்டுமொத்த நார்த் மெட்ராஸ் பிரச்சனை இருக்கு, உடனே ஸ்கீம் போடுனா அவர் என்ன ஊழல் பண்ணுவா வந்திருக்காரு? இல்ல திருட வந்திருக்காரு? ஆதவர்ஜனா எடுத்து நடத்துப்பா, மக்களுக்கு தண்ணி கொடுப்பான்னு சொல்லக்கூடியவர் எங்க அண்ணன். அதுக்கு தானே வந்திருக்காரு.
உங்களை மாதிரி நேர மேயரை பார்க்க போனா எனக்கு 30% கமிஷனு, ஏன்னா அந்த 30% முதலமைச்சர் குடும்பத்துக்கு கொடுக்கணும், எனக்கு 10% கொடுத்துரு, தோ இங்க இருக்க அதிகாரிக்கு 5% கொடுத்துரு, 45% வாங்கக்கூடிய ஆட்சியை எங்க தலைவர் கொடுக்க மாட்டாரு. நான் ஏன் தைரியமா இங்க ரோடு போடப்படும், டிரைனேஜ் போடப்படும், எல்லா தெருவிளக்கள் போட்டு சிசிடிவி கேமரா போடப்படும், மழை வரும்போது உங்க வீட்டை தண்ணி வந்துச்சுன்னா கழிவு நீரும் குடிநீரும் கலக்காது, ஏன் தைரியமா தான் சொல்றேன். எங்க அண்ணன் முதலமைச்சர் இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை? எங்க அண்ணன் அவருக்கு அடுத்த இடத்துல என்ன வச்சிருக்காரு, தம்பியா வச்சிருக்காரு, எனக்கு என்ன பிரச்சனை? மக்களுக்கு செய்யறதானே என்ன வச்சிருக்காரு அண்ணன். இந்த கட்சியை உருவாக்குனது எல்லாரையும் அவங்க அண்ணன் புல் சுதந்திரம் கொடுத்திருக்காரு. எங்க அண்ணன் விஜய் அண்ணன் எல்லாருக்கும் நல்லது செய்யும் பொழுது என் தொகுதிக்கு நல்லது செய்ய மாட்டாரா? அண்ணன் பக்கத்திலே இருக்க எப்பயுமே. அப்ப பெரம்பூர் பக்கத்துல ஏன் நின்ன வில்லிவாக்கத்துல? பெரம்பூர் ஒரு மாடல் தொகுதியா போது அப்படியே பக்கத்துல அண்ணன் நீங்க வில்லிவாக்கம் தாண்டி தானே பெரம்பூரே போனோம், முதல் வில்லிவாக்கத்தை கொஞ்சம் வளர்ச்சி உருவாக்குங்க. என்ன வில்லிவாக்கம் வந்து தானே பெரம்பூர் போனோம், கரெக்ட் தானே? நம்ம வழி தானே என்ட்ரி. ஆக்சுவலா அண்ணன் பெரம்பூர் டெவலப் ஆகும்போது நான் தான் பெரம்பூருக்கும் தொகுதி பொறுப்பாளர், நேற்று தான் போயிட்டு வந்தேன். பெரம்பூர் வளர்ச்சி வரும்போது அப்படியே வில்லிவாக்கமும் தமிழ்நாட்டிலே ஒரு மாடல் தொகுதி ஆகும். ஏன்னா பக்கத்துலதான் நம்ம அண்ணன் முதலமைச்சர் வேட்பாளர், அண்ணன் கூட இருக்கக்கூடிய எப்பயுமே நான் இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்க வில்லிவாக்கத்தை நின்றுட்டு இருக்கேன். இவ்வளவுதான் ஸ்டோரி. அதனால இங்க இந்த ஐநாவரத்துல இந்த ரவுடி வாசு வீட்டுக்குள்ள வந்த மிரட்டுறாரு. என் தங்க சொன்னுச்சு, எப்ப சொன்னாங்கன்னா 10 நாளுக்கு முன்னாடி, அண்ணன் அங்க இந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணா அந்த வாசுன்னு ஒருத்தர் இருக்காருண்ணா ரவுடி, மிரட்டுறாங்கன்னு அவங்க ஆளுங்களா. நான் சொன்னேன், எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல நான் வரமா, நடந்து வர நீ என் கையை புடிச்சிட்டு வாமா, எவன் தொடுறான்னு பாத்துருவோம், தைரியம் இருந்தா தொடுங்க. அப்படி சொன்னதுக்குதான் 3 நாள் அண்ணன் தான் சொன்னாரு, அண்ணன் இந்த வாசு ஏரியான்னு ஒரு வீடு இருக்காமே அங்கேயே போங்கன்னா அவங்க வீட்லயே நோட்டீஸ் கொடுத்துட்டு வருவோம் பாப்பண்ண. நமக்கு என்னென்ன பயம் இருக்கு, ஆதவர்ஜுனாக்கு பயனே என்னன்னே தெரியாது. ஏன்னா எங்க அண்ணன் விஜய் கிட்ட இருந்து வந்த தைரியம் நமக்கு, அது மக்கள் கிட்ட இருந்து வந்த தைரியம். அதனால இந்த திமுக காரங்க, இந்த ஐநாவரத்துல இருக்கவங்க எல்லாம் இந்த வாசு பார்த்தா பயம், இந்த கூபி ஜெயின் பார்த்தா பயம், ரவுடிஸ் 100 பேர் இறக்குறாங்க, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இந்த ஆதவர்ஜுனா கிட்ட நவரவே நவராதீங்க. என்ன தொட்டாலும் என் குடும்பத்துல ஒருத்தங்களை தொட்டாலும் ஒண்ணுதான், அங்கேயே உக்காருவேன். உங்களுக்கே தெரியும், முதல் மீட்டிங்ல பாட்டில் அடிச்சாங்க, பாட்டில் அடிச்சுட்டு மைக்க பிடிச்ச ஒரே செகண்ட் சொன்னேன், இப்ப அரெஸ்ட் பண்ணலன்னா இந்த ஆதவர்ஜுனா ரோட்லயே உட்காருவேன், நீ அதிகாரத்தை வச்சுக்கோ, நான் தனி ஆளு வக்காரு. எங்க அண்ணன் சொல்லுவாரு, நான் தனி ஆளு, என்ன கேவலமா பாரு, கொஞ்சம் நவந்தா 8 கோடி பேரு, அந்த மாதிரி நான் தனி ஆளு, கொஞ்சம் நவந்தன்னா வில்லிவாக்கம் மக்களே வந்து உட்காருவாங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. வரவங்க எல்லாம் யாரு உட்காருவா, எல்லாம் என்னுடைய அம்மாக்களும் தங்கச்சிகளும் அக்காவும் சேர்ந்து வந்து உட்காருவாங்க, முடிஞ்சா கை வச்சுக்கோ என்ன அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே எவ்வளவு ஸ்பீடா காவல்துறை செயல்பட்டுச்சுன்னா ½ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன ஒரு பொய்யா எஃப்ஐஆர் போட்டாங்க, நமக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 2 பேரும் விளையாண்டுக்கிட்டு கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு பாட்டில உடச்சுக்கிட்டாங்களா உள்ளேயே. என்ன இந்த மாதிரி எல்லாம் பொய்யா பேசுவாங்க. நம்ம ஜெயிச்சுட்டு வந்துருவோம்ல அடுத்த மாசம், நம்ம கிட்ட தானே இருக்கு, இன்ஸ்பெக்டர் மாறுவார்ல, அப்ப உண்மை வரும்ல, அப்ப எல்லாத்தையும் நம்ம வந்து தேடுவோம் நம்ம யார் அடிச்சாங்கன்னு. அதனால என்னுடைய நான் வந்து திருப்பி திருப்பி சொல்லுவேன், நான் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியும் என்னுடைய பொருளாதார பலம் உங்களுக்கு தெரியும். மித்தவங்க மாதிரி நானும் நினைச்சா உங்க வீடு தேடி 5000 ரூபாய் கொடுக்க முடியும், ஆனா நான் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? எங்க அண்ணன் கட்சியா இருக்கும்போது ஒண்ணு சொன்னாரு, நம்ம என்னைக்கும் உண்மையா இருப்போம், நேர்மையா இருப்போம், மக்களை விலைக்கு வாங்க கூடாது, மக்கள் நம்ம அன்பால ஆதரிக்கணும், மக்கள் நம்ம நம்பிக்கையை ஆதரிக்கும் பொழுது எந்த பண சக்தியும் எந்த ரவுடி சக்தியும் நம்மள ஒன்னும் செய்ய முடியாதுன்னு. இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா அது நடந்துகிட்டு இருக்கு. கன்னியாகுமரி போனாரு, திருநெல்வேலி போனாரு, அங்க 10 லட்சம் பேர் ரோட்ல நிக்கிறாங்க கடல் மாதிரி. ஒரு தலைவரை பார்க்க எங்க தலைவருடைய முகத்தையும் நம்பிக்கையும் அன்போடு அத்தனை தாய்மார்கள் வந்தாங்க கன்னியாகுமரி திருநெல்வேலியும். அடுத்த காரைக்குடி போனாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் போறதுக்குள்ள லட்சக்கணக்கான மக்கள் கடல் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. பாதி வழியில பிரச்சாரத்தை முடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு எந்த பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு
அவ்வளோ பெரிய அலை 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 அலையா மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு மக்கள் ஒரு முகத்தை பார்க்க வரல. அண்ணா 50 வருஷமா நாங்க எல்லாத்தையும் எதிர்பார்த்தோம். 21 ஒண்ணு எதிர்பார்த்தோம். அதிமுக அம்மா ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதிக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றம் வரும்னு நினைச்சோம். 2 பேர் இறந்து போன பிறகு. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதுவுமே செய்யல. டெய்லி மேக்கப் பண்றாரு, வாக்கிங் போய்கிட்டே இருக்கிறாரு. 4 கேமராமேன் தான் கூட போறான்னு தவிர மக்கள் கூட போறதே கிடையாது. இந்த திமுக காரங்க இந்த கேமராமேனுக்கு காசு கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல, சத்தியமா கொடுத்துருக்க மாட்டாங்க. என்ன அப்ப எதையெல்லாம் உருவ முடியுமோ மக்கள்கிட்ட உருவிட்டு எல்லா லண்டன்லயும் துபாயிலையும் போய் செட்டில் ஆறதா அவங்க குடும்பத்தோடைய ஒரு குறிக்கோள், தவிர மக்களுக்கு செய்யணும்னு கிடையவே கிடையாது. அப்ப உடனே உதயநிதி அவர்கள் திருச்சி தொகுதியில அவரு வீட்டை விட்டு வெளியே வரல, அவரு திருச்சி அடிக்கடி வரமாட்டாரு. சரி, நீங்க துணை முதலமைச்சர் 4 வருஷமா இருக்கீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உதயநிதி அவர்கள் போய் பார்த்திருக்கீங்களா? தூத்துக்குடியில நம்ம தங்கை கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க. திரு உதயநிதி அவர்கள் வீட்டுக்கு போனாரா? அதிகாரத்துல இருக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு நம்ம தங்கை பலாத்காரம் பண்ணும்போது போய் பார்த்தாங்களா? என்னன்னு கேட்டாங்களா? எத்தனை பிரச்சனை நடந்திருக்கு. வெள்ளம் வரும்போது ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. கேட்டா ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி கம்ப்யூட்டர் ஆனே ஆகாது, ஏதோ சீரியஸா டைப் அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த கேமரா எடுத்துட்டு இருப்பாங்க, ஏதோ இங்கிருந்து ஆபரேட் பண்ணி வெள்ளத்தெல்லாம் தடுக்கிற மாதிரி. அவங்க அப்பா கலைஞர், அவங்க தாத்தா கலைஞர் இதே வில்லிவாக்கும் பக்கத்துல வரும்போது வெள்ளம் வரும்போது வந்தாங்களா? அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் சார் வந்தாரா பெரம்பூர் பக்கம் ஷூட்டிங் எடுத்துட்டு போனாங்களா? இப்ப அவரு புள்ள வராரு, ஏதாச்சும் மாற்றம் வந்துச்சா? தண்ணி வராம இருக்கா? கழிவு நீர் வராம இருக்கா? இல்ல எல்லோருக்கும் மெட்ரோ வாட்டர் கிடைச்சிச்சா? எதுவுமே கிடைக்கல. ஆனா ஓட்டு போட மட்டும் திமுக காரங்க லாஸ்ட் 5 நாள் ஓடி ஏதோ நம்ம உங்களுக்கு எல்லாம் உயிரே கொடுக்கிற மாதிரி பக்கத்துல அண்ணா நகர்ல இருந்து ஒரு குழந்தைய கூட்டிட்டு போட்டுட்டு அந்த குழந்தை எடுத்துட்டு பேக் நிறைய காசை மட்டும் எடுத்துட்டு அரசியலும் தெரியாது, பேசவும் தெரியாது. இப்ப நான் டெய்லி மீட்டிங் பேசுறேன்ல, டெய்லி பிரஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றேன்ல, இதை எப்பயாச்சும் அந்த அமுல் பேபி எம்மையா பிரஸ் கான்ஃபரன்ஸோ இல்ல மேடையில ஏறி ஏதாவது பிரச்சனை எல்லாம் பேஸ் பண்ணிருக்கா? எப்பயாவது பிரச்சனையை பேஸ் பண்ணிருக்கா? இது இப்படி எப்படி அண்ணா நகர்ல இருந்து வில்லிவாக்கத்துல வேட்பாளரா போட்டாங்களே பரவாயில்ல, அதுக்கு பரவாயில்ல, வெற்றி என்னன்னாச்சும் பரவாயில்ல, ஜெயிச்சுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாரு. இப்ப வெளியே திமுக டெபாசிட்டே கிடைக்க போதில்ல இந்த தொகுதியில. இதுதான் பிரச்சனை. நான் மக்களை திருப்பி சொல்றேன், ஒன்னே ஒண்ணு சொல்லுவாங்க, திருட்டு கூட்டம் 22ஆம் தேதி நைட்டு லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, அதுல முதல்ல ஆஃப் ஆறது ஐநவரத்துல தான் ஆஃப் ஆகும். கரெக்ட். ஆஃப் பண்ணி நேரம் உங்க வீட்டுக்கு வருவாங்க. அந்த பணம் இவங்க தான் கொடுப்பாங்க. ஓடி கொடுப்பாரு வாசு. அந்த வாசு நம்பி நீங்க ஓட்டு போட ரெடியா இருக்கீங்களா? அண்ணா நகருக்கு திமுக ஆபீஸே கிடையாது. வேட்பாளர் நம்ம ஆபீஸ் எங்க இருக்கு? சிட்கோ நகர்ல பாக்க ரோட்ல பெருசா போட்டாச்சு. அதுதான் எம்எல்ஏ ஆபீஸ். எதிர்காலத்துல ஒரு கலெக்டர் ஆபீஸ் மாதிரி இருக்கும் எம்எல்ஏ ஆபீஸ். ரோடுக்கு தனியா டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இங்க வில்லிவாக்கத்துல இருக்கும். ஒரு பிரச்சனைனா ஆதவ அர்ஜுனா 24 மணி நேரம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்த செகண்ட், இந்த நிமிஷம் இவ்வளவு நேரத்துல 36 மணி நேரம் இல்ல ஒரு வாரத்துல உங்க பிரச்சனை சரி செய்யப்படும். அதுல ₹1 ஊழல் பணத்துல நீ யாருக்கும் கொடுக்க வேணாம். நான் உறுதியா சொல்றேன். இந்த என் கூட இருக்காங்களே இந்த கட்சிக்காரங்க, பகுதி என்ன, கிளை என்ன, இவங்களெல்லாம் நான் பாத்துக்குவேன். ஆனா என் பேரை சொல்லி யாராச்சும் ஒருத்தர் ₹1 லஞ்சம் கேட்டா அன்னைக்கே நான் கட்சி விட்டு தூக்கிடுவேன். இதுதான் ஆதவ அர்ஜுனா. அரசியல்ங்கிறது தூரத்தை தப்பு பண்றவங்க இல்ல, பக்கத்துல யாராவது தப்பு பண்ணாலும் வாட்ச் பண்றது. ஆதவ அர்ஜுனுக்கு நிர்வாகம் தெரியும். ஒரு பேங்கை நடத்திட்டு ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் நானு. எனக்கு நிர்வாகம் தெரியும். அதனாலதான் பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் இந்தியாவோட பிரசிடண்டா இருக்கேன். ஒரு சாதாரண விவசாயியோட பையன் இன்னைக்கு இந்தியாவுடைய பிரசிடண்டா இருக்கேன் பாஸ்கெட் பால்னா என்னுடைய உழைப்புனால அந்த இடத்துக்கு நான் வந்தேன், ஜெயிச்சு வந்தேன். 32 ஸ்டேட்ல 30 ஸ்டேட் எனக்கு ஓட்டு போட்டாங்க டெல்லி ஹைகோர்ட் எலெக்ஷன் வச்சு. எனக்கு நிர்வாகம் தெரியும். நான் வந்த பிறகு தமிழ்நாடு பாஸ்கெட் பால் அசோசியேஷன் தமிழ்நாடு டீம் ஆண்களும் பெண்களும் நம்பர் 1 இந்தியாவிலே நம்பர் 1 தமிழ்நாடு டீம். இதுக்கு நிர்வாகம் தெரியணும். சும்மா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆகிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இருந்தா பத்தாது. ஜெயிக்கணும். மக்களுக்கு என்ன செய்யணும், ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு என்ன செய்யணும், அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு. நான் வரும்போது ஜாதி பிரச்சனை டீம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் செக்ஷுவல் அபியூஸ் இருந்துச்சு பெண்களுக்கு, எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். ஒருத்தரும் என்னுடைய பிளேயர்ஸ் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் பிளேயர்ஸ் மேல கை வச்சு அன்னைக்கே தூக்கிடுவேன். நிர்வாகம் எனக்கு தெரியும்.
அரசியல் வருமான நிர்வாகத்தை பழகிட்டு தான் இங்க வந்திருக்கேன். அப்ப நான் இங்க இருக்கக்கூடிய ஐநாவரம் வில்லிவாக்க மக்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு துறையும் வில்லிவாக்கத்துல ஒரு கலெக்டர் ஆபீஸ் மாதிரி எம்எல்ஏ ஆபீஸ் உருவாக்கப்படும். தண்ணி இல்லைன்னா சரி, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை சரி, ட்ரைனேஜ் பிரச்சனை சரி, பெண்களுடைய பாதுகாப்பு, சிசிடிவி கேமராவை கண்ட்ரோல் பண்ணி போலீஸ் நேர்மையான ஒரு போலீஸை உருவாக்கி நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல ஆக்ஷன் எடுக்கக்கூடிய காவல்துறையா மாத்துவேன். எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்ற ஒரு காவல்துறை வில்லிவாக்கத்துல இல்ல, தமிழ்நாட்டிலே இருக்காது. எங்க அண்ணா சொல்லுவாரு, வில்லிவாக்கத்துல இருக்கவே மாட்டாங்க. நேர்மையான அதிகாரிகள் இருப்பாங்க. தனியா கஞ்சா சேல்ஸ் யார் பண்றாங்க தனி ஸ்குவாட் உருவாக்கப்படும். ஆதவர்ஜுனாங்கிற நேரடி கண்பார்வை ஸ்குவாட் உருவாக்கப்படும். யார் யாரெல்லாம் படிச்ச இளைஞர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வில்லிவாக்கத்துல கண்பார்வைக்குள்ள ஒரு துறையை உருவாக்கி கஞ்சா சேல்ஸ் முழுமையா ஒழிப்போம். சாராய கடைகள் லிமிட் பண்ணிடுவோம். எங்கெல்லாம் ஸ்கூல் இருக்கோ, எங்கெல்லாம் கோயில் இருக்கோ, எங்கெல்லாம் வீடுகள் இருக்க ஏரியால அந்த டாஸ்மாக் கடையே இருக்காது. நானே போய் பூட்டு இழுத்து மூடுவேன். உங்க சார்பா மூடுவேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டா அவரே எல்லாத்தையும் மூட சொல்லுவாரு. டேய் மூடுங்கடா, எல்லாம் ஒதுக்குப்புறமா போங்கடா, கொஞ்ச நாளைக்கு சேல்ஸை கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைச்சி எதிர்காலத்துல ஒரு குறிக்கோள் சாராயம் இல்லாத, போதை பழக்கம் இல்லாத நல்ல இளைஞர்களை உருவாக்கணும். ஒரு பெண்ணுன்னா சிங்கம் மாதிரி இருக்கணும். ஒரு பெண்ணுன்னா அழகு மட்டும் இல்ல, மன தைரியம், நம்பிக்கை, நல்ல வேலைக்கு போகணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு உருவாக்குவோம். நமக்கு ஆண்கள் பெண்கள் வேறுபாடே கிடையாது. எல்லோரும் மனிதர்கள். நமக்கு அவ்வளவுதான். எல்லாருக்கான மரியாதை உருவாக்குவோம். பெண்ணுன்னா சமைக்கணும் அப்படிலாம் கிடையாது. நான் வரும்போதே சொன்னேன், அக்கா நான் ஜெயிச்ச பிறகு உங்க வீட்டுக்கு வருவேன். நான் அக்காவை பார்த்து கேட்பேன், அக்கா உங்களுக்கு சமைக்க தெரியலாம் பரவாயில்ல, நான் சமைச்சுக்கிறேன், எனக்கு சமைக்க தெரியும். ஏன்னா எங்க பாட்டி கிட்ட இருந்து சமையல் நான் கத்துக்கிட்டேன். நான் சமைச்சு வேணா உங்க வீட்டுக்கு போடுறேன், ஜெயிச்ச முடிச்ச பிறகு நீ காய்கறி மட்டும் வாங்கி வச்சிருக்கான்னு சொன்னேன் நானு. அந்த மாதிரி நம்மளுடைய அரசியலும் நம்மளுடைய ராஜ்யமும் மக்களுக்கான ஒரு எளிமையான குடும்பத்துக்கானதா இருக்கும். நம்ம தலைவரும் சரி, நாங்களும் சரி, மன்னர் பரம்பரை மாதிரி அப்படியே கோட்டையில உட்கார்ந்துக்கிட்டு சுத்திட்டு கால கிடையாது. அண்ணன் சொன்னாரு, நான் வில்லிவாக்கத்துல 80% நடந்து பார்த்தே முடிச்சிட்டேன். நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. இதோட நான் 13 தடிக்கு கீழே விழுந்திருக்கேன். அப்ப எனக்கு தெரியாதா இங்க ரோடு என்ன பிரச்சனைன்னு? இன்னும் முட்டில இருந்து ரத்தம் தான் வரல. எனக்கு போற இடம்லாம் துட்லான்றோம். எனக்கு தெரியாதா எங்க சாக்கடை அடைக்கணும்னு? தண்ணி குடிச்சா நல்ல தண்ணி கிடைக்கல, கேன் வாட்டர் தண்ணி மாதிரி குடி தண்ணி குழாயில வர மாட்டேங்குது. கொஞ்சம் தண்ணி குடிச்சோன்னு உப்பு கக்குது. எனக்கு தெரியாதா வில்லிவாக்கத்துல தண்ணி எப்படி இருக்குன்னு? காத்தும் சரியில்லை, தண்ணியும் சரியில்லை. நிறைய தெருவில் போகும்போது சிசிடிவி கேமராவும் இல்லை, லைட்டே இல்லை. அப்ப நான் நடந்து போகும்போது எல்லா நம்ம நண்பர்கள் கையில போனை வச்சுட்டு என்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் எந்தெந்த தெருவில் லைட் இல்லைன்னு. இதுக்கு மேல நீங்க சொல்லி புரியணுமா? இதுக்கு மேல நான் செயல்படணும். நீங்க என்ன ஜெயிக்க வைக்கணும். ஜெயிச்ச பிறகு எந்தெந்த தெருவெல்லாம் போனணும் அந்தந்த தெருவெல்லாம் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கேன். டெய்லி தண்ணி வேணும்னா ரோட்ல நிக்கிற அக்காட்ட தண்ணி கேட்கிறேன். பழம் சாப்பிடணும்னா தர்பூசணி ரோட்ல இருக்க அக்கா கூட சாப்பிடுற, இளநீ ரோட்ல சாப்பிடுற, இட்லி அக்கா கூட சாப்பிடுற. ஏன் அவங்க கிட்ட கேட்கிற சாப்பிட்டு இருக்கும்போது, அக்கா இங்க என்ன பிரச்சனைன்னு? ஒரு இட்லி கடை அக்காக்கு தெரியும் என்ன பிரச்சனை. ஏன்னா ஒரு நாளைக்கு அவங்க 500 பேரை பாக்குறாங்க. எல்லா பிரச்சனையும் காது கொடுத்து கேட்கும்போது நான் 20 நிமிஷத்துல அந்த அக்கா கிட்ட எல்லா பிரச்சனையும் கேட்டுறேன். அதனாலதான் அந்த அக்கா கடையில் உட்காந்து இட்லி சாப்பிட்டு இருக்கேன். அதனால நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன். ரொம்ப ரொம்ப ஏழ்மையா இருந்து வந்தவன். தொழில் செய்யணும், பணத்தை உருவாக்கணும். ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை உருவாக்கிட்டு எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு தொழிலை விட்டுட்டு, எங்க அண்ணன் எப்படி சினிமா விட்டு வந்தாரோ அதே மாதிரி ஆதவர்ஜுனா எல்லா தொழிலும் விட்டுட்டு இருக்கிற பணத்தை பத்திரமா வச்சுக்கிட்டு மக்களுக்கு செலவு செய்யணும்னு ஓடி வந்துட்டேன். அதனால எனக்கு எந்த விதத்திலையும் ஊழல் செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆதவர்ஜுனாவுடைய சொத்து கணக்குகள் ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் ஆன்லைன்ல உங்ககிட்டயே நான் ஒப்படைச்சிருவேன். பாருங்க, என்னுடைய சொத்து கணக்கு இதுதான். எனக்கு சம்பாதிக்கணும் அவசியம் இல்ல, திருணுன்னு அவசியம் இல்ல. அப்புறம் என் கூட இருக்கவங்க யாராச்சும் தவறு பண்ணா, ஊழல் பண்ணா அதுக்கும் நான் தட்டி கேட்பேன். யாருமே என் கட்சியில சேவை செய்யறதுக்காக மட்டும்தான் வந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். ஆனா மக்கள் கிட்ட துளி அளவும் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர், வில்லிவாக்கத்துல இருக்க எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் கரப்ஷன் ஒண்ணு நடந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் ஆதவர்ஜுனா அந்த ஆபீஸ்ல உட்காருவேன். ஏன்பா எங்க அம்மா கிட்ட நீ காசு கேட்ட சொல்லு அப்படின்னு நான் அரசு அதிகாரிட்ட கேட்பேன். ஒரு தலைவன் சரியா இருந்தா, கூட இருக்கிற தொண்டர்கள் சரியா இருந்தா ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கும்.
பிரச்சனையே தலைவர்கிட்ட தான் இருக்கு. இந்த நாடு நல்லா இருக்குன்னா தலைவர் சரியா இருக்கணும். முதலமைச்சர் சார் ஜெயிச்சு முடிச்சோடனே ரெட் ஜெயின் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி சினிமா கம்பெனி உருவாக்கி லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேற யாரும் சினிமா எடுக்க முடியாது. சாராய கம்பெனி நடத்திக்கிட்டு சொந்த ட்ரெஷரர் பொருளாளர் சாராய கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காரு. சாராய ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காரு. ஒரு எம்பி சாராய ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காரு. அதுக்கான சேல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா டாஸ்மார்க் குறைக்கிறேன்னு சொன்னா பேசவே கிடையாது. சோ இந்த மாதிரி ஆட்சி வந்த பிறகு தொழில் செய்யறது, காசு அடிக்கிறது, சும்மா பிஜேபி எதுக்கு நிக்கிறேன்னு சொல்றது, பிஜேபி எதிர்த்து நின்றனால இங்க மாற்று மாறிச்சா? உண்மையா எதிர்த்து நிக்கிறது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம், எங்கள் தலைவர். நீங்க எதிர்த்து நின்னீங்கன்னா உதயநிதி அவர்களுடைய பராசரி படம் இந்நேரம் சென்சார் போர்டில் நிப்பாட்டி இருப்பாங்கல்ல. ஆனா சொன்ன நேரத்தில் நடந்துச்சு. ஆனா நம்ம மேல சும்மான ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க, பிஜேபியோட சேர போறோம், பிஜேபியோட சேரன்னு. ஆனா ஜனநாயகன் படம் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகாம பிஜேபினால நிப்பாட்டப்பட்டு இருக்கு. அப்ப யார் வந்து சேர்ந்திருக்கா பிஜேபியோட இன்டைரக்டா? அவங்க தான் சேர்ந்திருக்காங்க, திமுக. அவங்க படம் ரிலீஸ் ஆயிருச்சு. நம்ம படம் இன்னைக்கு லீக் ஆகி அவருக்கு நஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்காகவே அரசியல் பண்ணி லீக்க பண்ணிட்டாங்க. அந்த நஷ்டம் பண்ண அவர் மனசு உடஞ்சிருவாரு, அவர் அழிஞ்சிருவாரு, நட்ரோட்டுக்கு வந்துருவாரு. இந்த கேவலமான எண்ணம், அழிவுக்குருவான எண்ணங்கள் தான். ஆனா அதை பத்தி ஒரு வார்த்தை எங்க அண்ணன் மக்கள்கிட்ட பேசவே இல்லை. ஏன் தெரியுமா பேசல? அவருக்கு தன்னுடைய மக்கள் முன்னேறினா போதும், நான் எந்த இழப்பை வேணா நான் பேஸ் பண்ணிக்கிறேன், எந்த இழப்பையும் விஜய் அவர்கள் பேஸ் பண்ணுங்க ரெடி. ஆனா என்னுடைய மக்களுக்கான மாற்றத்தை நான் உருவாக்குவேன்னு இந்த படத்தை லீக் பண்ணிட்டு இருக்கும் போது தூத்துக்குடியில போய் பேசிட்டு இருந்தாரு, கன்னியாகுமரியில பேசிட்டு இருந்தாரு. குட் கவர்னன்ஸ், அரசு எப்படி செயல்படணும் தெரியுமா, நேர்மையான அரசு இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசை பத்தி பேசிட்டு இருந்தாரு. சோ அவருக்கு எல்லா விதமான விஷன்ஸ் இருக்கு, குறிக்கோளும் இருக்கு. இன்னைக்கு மீனவர்கள் பிரச்சனையை பத்தி பேசியிருக்காரு, நெசவாளர்கள் பத்தி பேசியிருக்காரு, விவசாயிகளை பத்தி பேசியிருக்கிறாரு. அப்ப அவருடைய விஷயம் யாரையும் தரக்குறைவா பேசுறது கிடையாது. திமுக குடும்பம் செய்த தவறுகளை சொல்றாரு. சொல்றது மட்டும் இல்லாம நான் எதெல்லாம் வந்தா ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும் அதுக்கான வாக்குறுதிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா அந்த வாக்குறுதிகள் சத்தியமா மாறும். உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விஜய் அண்ணன் ஒரு பிள்ளையா இருந்து, ஆதவாஜன் ஒரு பிள்ளையா இருந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவாங்க. மு.க. ஸ்டாலினுக்கு அனுபவம் இருக்கும், திமுக எம்எல்ஏக்கு அனுபவம் இருக்கும், கவுன்சிலருக்கு அனுபவம் இருக்கும். எதுக்கு? உங்களை பார்த்து 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு. ஏதாவது சரி செஞ்சாங்களா? ஒண்ணுமே சரி செஞ்சல. ரோடு போட்ட மாதிரி போட்டு கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க, தண்ணி கொடுத்த மாதிரி அவங்க காசு அடிச்சிருப்பாங்க. ஆனா மக்களுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. நம்மளுடைய வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கு உங்க குடும்பத்துல ஒரு புள்ளையா நான் எப்பொழுதும் இருப்பேன். இந்த ஐநாவரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த வாசு, இந்த கீசு, இந்த பேர்லாம் என்னென்னமோ வருது, இதெல்லாம் மறந்துருங்க. நம்ம முன்னாடி அவங்க ஒரு ஆளே கிடையாது. ஏன்னா நம்ம மக்கள் செல்வாக்கு இருக்கு. இந்த ஆதவர்ஜனாக்கு நேர்மை இருக்கு, நம்பிக்கை இருக்கு, தைரியம் இருக்கு. அதையும் மீறி உங்க மேல எனக்கு அன்பு இருக்கு. இந்த அன்பை யாராலையும் பிரிக்க முடியாது, பணத்தால பிரிக்க முடியாது. உங்க குடும்பத்துல ஒரு ஆளா, உங்க அண்ணனா, தம்பியா, உங்க பிள்ளையா நிக்கிறேன்னு நினைச்சிட்டு உங்களுடைய நேரா எலெக்ஷன் அன்னைக்கு காலையிலேயே போய் உங்களுடைய கடமையை முடிச்சுட்டு ஜஸ்ட் வெற்றி பெற வச்சிருங்க. மித்த எல்லா வேலையும் 5 வருஷத்துல என்ன செய்ய முடியுமோ ஒரு பிள்ளையா இருந்து நான் செஞ்சிடறேன் அப்படிங்கறத வாக்குறுதி கொடுக்கல, சத்தியம் செய்யறேன். எங்க அம்மா மீது சத்தியமா சொல்றேன். நன்றி, வணக்கம்.